வணக்கம். உங்கள் பொன்னான ஆதரவு எனக்கு மீண்டும் 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 தேவை. உங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, மற்றவர்களையும் இந்த இணைப்பில் கொண்டாந்து சேருங்க, வாழ வைங்க. சரி, இப்போ எலெக்ஷன் நேரம். உலகநாயகன் கமல்ஹாசன் சம்மந்தப்பட்ட செய்திகளும் இருக்குது, மற்ற செய்திகளும் இருக்குது. நீ எந்த செய்திகளும் விடாமல் நான் சொல்கிறேன். சேலத்தில் ஒரு இப்போ கூட்டம் நடந்தது. தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய கூட்டம். அந்த கூட்டம் ஏற்கனவே கரூரில் 41 பேரை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பெரிய புகைச்சல். அந்த புகைமண்டலத்திலிருந்து இன்னும் அவர் வெளியே வரலை. அது மட்டும் இல்லை, அதன் பேரில் அவருக்கு ஏகப்பட்ட கெட்ட பெயர் வந்தது. ஏன்னு கூட கேட்கல. ஒரு மரியாதைக்காக வீட்டுக்கு ஒரு வரத்தை சொல்லலை. அதுக்கு பதிலாக தன்னுடைய பண்ணைக்கு வர சொல்லி பண்ணையார் வீட்டில் கேட்குற மாதிரி கேட்டார். இது எல்லாம் பண்ணையார்த்தனம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி சேலத்தில் ஒரு சூரஜுங்கிறவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். அந்த கூட்டத்துக்கு போனவர், கூட்டத்தில் வேடிக்கை பார்க்க போனவர், அங்கே இறந்து போயிட்டார். அவர் வட மாநிலத்தவர். இப்போ எண்ணிக்கை 42 ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இந்த மாதிரி எண்ணிக்கை போய்கிட்டே இருக்குன்னு சொன்னால் இவர் ஏதோ ஒரு நல்ல சோதிடரை பார்த்து இந்த கூட்டத்துக்கு கிளம்பும்போது ஏதாவது ஒரு ஆடு கோழி இதை பலி கொடுத்துட்டு கூட்டத்துக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி மற்றவங்க கேலி பண்ணுறாங்க. மற்றவங்க கேலி பண்ணாலும் நமக்கு வருத்தமாக இருக்குது. இது மாதிரி தேவையில்லை. சரி, அடுத்து இவருடைய படம் ஜனநாயகன். இன்னும் ரிவைசிங் கமிட்டி யாருன்னே போடலையா, மெம்பர்ஸை யாருன்னு தெரியலையா, எழுத்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்க சொல்லில் அடங்காது. என்னங்க எவ்வளவு கேவலமாக படம் எடுத்திருக்காங்க தெரியுமா? செக்ஸுங்க. அதாவது இருட்டறையில் முரட்டு குத்துன்னு எடுத்தாங்கல்ல, அதை விட மோசமாக இருக்குது. ஒருத்தன் மாமியாரை காதலிக்கிறான், அவன் மகளையும் காதலிக்கிறான், இன்னொரு மகளையும் காதலிக்கலாம். காதலிக்கிறதோடு மட்டும் இல்லை, அவங்களோட கலந்துடுறான். ரிலேஷன்ஷிப்பு எவ்வளோ அயோக்கியத்தனமான நாட் பாருங்க. இது இந்த இளைஞர்களுக்கு இது தேவையா? இது தேவையா? இளைஞர்களுக்கு இந்த மாதிரி எது தேவையா? இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அனுமதியை கொடுத்த சென்சார், சர்டிஃபிகேட் போட்டு அனுமதியை கொடுத்த சென்சார் அரசியல் காரணமாக ஒரு ஆளுடைய படத்தை நிறுத்தி வச்சு பழி வாங்கிறது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. ஒரு நடுநிலையில் இருந்து பார்த்தோம்னா இது பச்சை அயோக்கியத்தனம், ஒன்றிய அரசினுடைய பழிவாங்குத்தனம். அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ட்டு போகிறதில்ல, மற்றவங்க போகிறதில்ல போல் நம்ம போக முடியலை. நமக்கு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. அவனுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு போகிற மாதிரி இல்லை, நமக்கும் ரத்தம் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு சென்சார் நடந்துக்கிட்டாங்கன்னா இது என்ன? அப்புறம் மத்திய மாநில அரசு ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குது? ஒருத்தனை அடக்கிறது மடக்கிறது ஒடுக்கிறதுக்கு தான் சட்டம் பயன்படும்னா அந்த சட்டமே தேவையில்லையே. அதைத்தான் மக்கள் நீதி மையம் சொல்லுது. நியாயமாக நடங்கடா. எதிரியாக இருந்தால் கூட சட்டம்னா ஒன்று தான், எதிரிக்கும் ஒன்று தான், ஆளுங்கட்சிக்கும் ஒன்று தான். அப்படி நடங்கடான்னு சொல்லி தான் உலகநாயகன் கமல்ஹாசன் மண்டையில் அடிச்சுக்கிட்டு சொல்கிறேன். சரி, நம்ம கமல்ஹாசன் சாருடைய ஒரு படத்துக்கு வரும். ரொம்ப எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, சார் இந்தியன் 3 எங்கே, இந்தியன் 3 எங்கே, இந்தியன் 3 எங்கேன்னு. நானும் அதே கேள்வியோடு தான் சார் இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்கிறேன்னு எப்படியாவது அப்படின்ற ஒரு முடிவோடு தான் போய் நின்னேன். ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறாங்க, ஓரங்கட்டிட்டாங்க ஐயா அப்படின்னு. எப்படி இருக்கும்? அவர் ஸ்லோவாக சொன்னார், நமக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்தது. என்னையா அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம்னு எல்லாருமே சொல்கிறாங்க, கமல் சாரே சொல்கிறாரு, சங்கரம் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட படத்தை ஓரங்கட்டிட்டாங்க ஐயான்னு சொல்கிறீங்களே, இது சரியாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கோபம் வரத்தான் செய்தது. நம்ம கோபத்தை அவங்கள்ட்ட காட்ட முடியுமா? நம்ம சாதாரண பத்திரிகையாளர் தானே. அவங்க படம் பிடிக்கிறவங்க, படம் எடுக்கிறவங்க, கஷ்ட நஷ்டங்களை பார்த்தவங்க, அவங்க ஏன்னா எந்த காரணத்துக்காகவோ ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் வராமையாக போகும். சரி விடுங்க அடுத்து அப்படின்னு போயிட்டு இன்னொன்று ஒரு வேடிக்கையான ஒரு தகவலை சொல்லிடுவோம். ஏன்னா இவ்வளோ சோகமான சொல்லதை நீங்கள் தாங்குறீங்களோ இல்லையா, இது ஒரு வேடிக்கையான செய்தி.
சஞ்சய் மிஸ்ரா இவர் வந்து ஒரு ஹிந்தி நடிகர். இப்போ வந்து நம்ம நீனா குப்தாவோட நடிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த நீனா குப்தா யாருன்னு தெரியும். விவியன் ரிச்சோட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை படுத்துக்கிட்டவர். அவருடைய குழந்தை தான் எனக்கு வேணும்னு சொல்லி விரதம் இருந்து அவரை கல்யாணம் கட்டி பிள்ளையை பார்த்தவங்க அந்த நீனா குப்தா. அவங்களும் இந்த வாரம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் பத் வரவிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த சஞ்சய் மிஸ்ரா தன்னுடைய கார் டிரைவரோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காரு. உலகே மாயம் வாழ்வே மாயம்னு சொல்லி தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு செய்தி வருது, உங்கள் அப்பா செத்து போயிட்டாருடா, நேரத்துக்கு வந்து சேர்றா அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்பா வந்து செத்து போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு துடிதுடிப்பு. சரி, எங்கள் சுடுகாட்டுக்கு தானே கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் தண்ணி அடித்து அந்த தண்ணி அந்த இதெல்லாம் மறைஞ்சு சோகமெல்லாம் நிறையா ஏற்றிக்கிட்டு அந்த போதை மயக்கத்தை குறைச்சிக்கிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க எரிச்சிட்டு போயிட்டாங்க. இவர் சுடுகாட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து நம்ம எம்டன் மகன் படத்தில் வந்த கதை தான். வடிவேலு வந்து யாருடைய இதில் போய் ஐயோ அப்பா போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை சாம்பல் எடுத்து பூசிக்கிடுவார்ல, அதே மாதிரி இவர் போய் கதறாரு. அந்த சாம்பலை அள்ளி உடம்பு பூரா பூசிக்கிறாரு. ஐயோ அப்பா போயிட்டியே, ஐயோ அப்பா போயிட்டேன்ட்டு. ஐயோ அவர் செத்து சாம்பலாகி போயிட்டாரு, போய் வீட்டுக்கு போய் எல்லாம் காரியத்தை பாரியா அப்படின்னு அந்த சுடுகாட்டுக்காரங்க அனுப்ப ஒரு நேரம் வீட்டுக்கு வர்றாரு. எங்கள் மாமனார் கொஞ்சம் வெறியோடு நிற்கிறாரு. எப்பேற்பட்ட மருமகன், அவருக்கு கவலை தன்னுடைய மகளை பற்றிய கவலை, தன்னுடைய மகள் எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை. இவர் சொல்கிறாரு அந்த போதையிலையும், மாமா இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க, ஐயோ போச்சு அப்பா போச்சு அப்படின்னு. அப்பா செத்து போன அப்பா வருவாங்கிறாரு. இது நிஜத்தில் நடந்தது. தமாசா இருந்தாலும் வேடிக்கையாக இருந்தாலும் ஒரு துக்கம்தான். இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் அந்த ஆள் புரிஞ்சுருக்கணும்ல, அந்த நடிகர் புரிஞ்சுக்கணும்ல, ஒரு குடிபோதை வந்து எந்த அளவுக்கு மோசமாக அவருடைய வாழ்க்கையில் பாதிச்சிருக்கு அதை தெரிஞ்சுக்கிறணும்ல. இனியாவது திரும்பி வந்தால் சரி, நல்லது அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து சிவகார்த்திகேயன், சிவகுமார் முருகேசன் சேர்ற படம் தான் அடுத்த படம். இது தயாரிக்கிறது யாருன்னா ஆர்கேஎஃப், கமல்ஹாசன் சார், ராஜ்கமலனுடைய தயாரிப்பு நடக்குது. இது அவங்க தயாரிக்க போகிறாங்க. இது ஷூட்டிங் இன்னும் நாள் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மதுரையில் போய் 2 நாள் படப்பிடிப்பு நடத்தினாங்க. காணொளி, அதாவது முன்னோட்டத்துக்காக, ஒரு சிறப்பு முன்னோட்டத்துக்காக சில ஷூட் எடுத்தாங்க. அதை திருப்பி கொண்டாந்து இந்த படத்தினுடைய அறிவிப்பு எப்போ வருதோ அப்போ இதை வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த படத்தை இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொன்று, சிவகார்த்திகேயன் வந்து இப்போ நம்ம வெங்கட் பிரபு படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் எப்படி அந்த படத்தை விட்டால் இந்த படத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. அது என்னன்னா 180 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தாரு வெங்கட் பிரபு, 180 கோடி கொடுத்துருக்காரு, இன்னும் பணம் கேட்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வெளிநாடு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லி ஷூட்டிங்கில் அந்த கதைக்கேற்ப எல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறது டைரக்டருடைய இயல்பு. அதுக்கு இணங்குவது தயாரிப்பாளருடைய முடிவு. நடக்குமா, சேர்ந்து நடந்தால் தான் படம் நல்லா வரும். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போவே கட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு 180 தாங்காது, ரொம்ப குறைங்க அப்படின்னாங்க. சரி 160, இல்லை சார் கஷ்டம் சார், இப்போதைக்கு இந்த படத்தை தள்ளி வைப்போம், வேறு ஒரு இது நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சில வேலைகள்லாம் செஞ்சு வேறு எதுலையாச்சும் குறைக்கலாமா அப்படிங்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த படப்பிடிப்பில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்தது. கமல் சாரும் ராதிகாவும் முதல்ல ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறாங்க, சுவாதி முத்தியம் அப்படிங்கிற ஒரு படம். கமல் சாரை உங்களுக்கே தெரியும், கமல் நல்ல நிறம், ராதிகா நிறம் கம்மி.
அவங்க என்னென்னா முகத்துக்கு நல்ல மேக்கப் போட்டுக்கிடுவாங்க, முகம் பளிச்சுன்னு இருக்கும். அந்த நடிகருக்கு அவங்க நடிகரோட அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக தான் இருக்கும். சில நேரங்களில் அந்த கைகளுக்கும் பவுடர் பூசிக்கிடுவாங்க, மேக்கப் பண்ணிக்கிடுவாங்க. அந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணலை. கமல் சாரை பின்னால் இருந்து அணைக்கிற மாதிரி ஒரு சீனு. அப்போ டைரக்டர் பார்க்குறாரு, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? 2 பேரும் ஏன் ஒட்டாமல் இருக்கீங்க? இது கொஞ்சம் ரொமான்ஸ், இது உங்களெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்க ராதிகா பதறி போனாங்க. இல்லையே, எங்கள்கிட்ட அந்த மாதிரி எங்கள் 2 பேர்ட்டையும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஜோவியலாக பழகுவோம், ஜோவியலாக பேசுவோம். அப்புறம் ஏன் இந்த இது ஒரு உணர்ச்சி பூர்வமாக இல்லை இந்த சீன் அப்படின்னா ராதிகாவுக்கு சொல்ல முடியுது. ஏன்னா ராதிகாவுடைய கை இப்படி அணைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கை பளிச்சுன்னு தெரியும். அழுக்காக இருக்கும், அதாவது டார்க்காக இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். கமல் முகம் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும், இந்த மாமுடைய முகம் பிரைட்டாக இருக்கும், கை மட்டும் கருப்பாக இருக்கும். இது ராதிகாவுக்கு தெரியும். ஏன்னா அது அந்த ஷூட்டிங்கில் அதை உணர்ந்தது. அது இவர் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு தெரியும். அதை ராதிகா சொல்ல தயங்குறாங்க. கமலுக்கு என்னன்னே புரியலை. உடனே டைரக்டர் வந்து பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்து கமல் சார் மேலெல்லாம் நல்லா பூசுகிறாரு, நல்லா ஸ்ப்ரே பண்ணுறாரு. எப்போ நடிங்க அப்படின்னு. அப்போ தான் ராதிகா சொன்னாங்க, சார் இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுடைய மனசு எல்லாம் நல்லா காதலோடு இருக்குது, நல்லா நாங்கள் அந்த ரொமான்ஸில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடிப்போம். ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா என்னுடைய கை கருப்பாக இருக்குது, முகம் வெளுப்பாக இருக்குது, 2 பேருடைய முகமும் வெளுப்பாக இருக்குது, கை கருப்பாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு இந்த கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அவ்வளோதானே சார் அப்படின்னு. அப்போ தான் டைரக்டர் விஸ்வநாத் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகேடா ராதிகா, அதுக்கு மாற்றி ஏற்பாடு பண்ணிக்கமா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க கைக்கு அந்த பவுடர்கள்லாம் பூசிட்டு அந்த சுவாதி முத்தியத்தில் நடித்தாங்க. இது ஒரு நினைவுக்கு வந்தது, அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். RKFIல் படம் தயாரிக்கிறாங்கல்ல, அப்போ ரஜினி சாருடைய சம்பளம் 120 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். ஜெயிலரில் அவருக்கு அதிகமான சம்பளம், ஏன்னா அது கம்பெனி வேறு, இவர் தன் நண்பனுக்காக நடித்து கொடுக்குற படம் அப்படிங்கிறதுனால 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு. அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். மேற்கொண்டு நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.